பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பின்னானவைகளையே பிடித்துக் கொள்வோம். அதை பிடிச்சிட்டு இப்படி இருந்தனே அப்படி இருந்தனே என்று சொல்லி புலம்பி புலம்பி சோர்ந்து போய்விடும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகின்றேன் என்று பவுல் சொல்கிறார். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பின்னானவைகளையே பிடித்துக் கொள்வோம். அதை பிடிச்சிட்டு இப்படி இருந்தனே அப்படி இருந்தனே என்று சொல்லி புலம்பி புலம்பி சோர்ந்து போய்விடுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும் என்று சொல்லி. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வராங்க. ஆனால் வனாந்திர பயணத்திலே அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிசிக்கலா வெளியில வந்தாலும் அவங்க மென்டலா எகிப்திலேயே இருந்தாங்க. They came out of Egypt, but the Egypt was always in their mind என்று சொல்லப்படுகிறது. என்னன்னா, அவங்க அங்க இருக்கும் போது நான் இது சாப்பிட்டேனே, அங்க இருக்கும் போது நான் இப்படி வாழ்ந்தேனே, அங்க இருக்கும் போது பாட அனுபவித்ததெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனா குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறபடினாலே 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடிந்தது. ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி நாம பின்னானவைகளை யோசித்துக் கொண்டு இருப்போமே ஆனால் கடவுள் நமக்கு வச்சிருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடாமல் தவறிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏராளமாய். ஆகவே இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம், பின்னானவைகளை கற்றுக் கொடுக்கிற பாடங்களை பிடித்துக் கொள்வோமே தவிர பின்னானவைகளை நாடி ஓட மாட்டோம். ஆனால் முன்னானவைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பந்தய பொருளை நோக்கி ஓடி அதை ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இன்று தீர்மானம் செய்து நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஓட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நம்மை அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல வேளைகளிலே பின்னானவைகளையே பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களை மன்னித்து முன்னானவைகளை நாடி ஓட எங்களை கர்த்தாவே அழைத்து செல்லும்படியாக இயேசுவின் மூலம் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.